இந்த மோனோக்ரிஸ்டலைன் பேனலை 2ஆ பிரித்தாங்க. 2ஆ பிரித்து ஹாஃப் கட்டுன்னு பண்ணாங்க. ஹாஃப் கட்டுனா ஒரு பக்கம் நிழல் விழுந்தால் கூட இன்னொரு பக்கத்துலேருந்து சோலார் பவர் வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் உற்பத்தி ஆகும் அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறபடி அடியிலையும் அதை கிளியராக கொடுத்தாங்க. கிளியர் ஷீட்டு இல்லைனா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தோடனே 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் ஆச்சு. பவர் ப்ரொடக்ஷனு ஒரு 10% அதிகமாச்சு. காலையில் 7 மணிக்கெலாம் நல்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருது. அப்போது ஒரு 5000 வாட்ஸ் அப்படின்னா காலையிலேயே ஒரு 4700 வாட்ஸ் 4800 வாட்ஸ் வந்துடுது. வெயில் அதிகமாகும்போது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த மோனோக்ரிஸ்டலைன் பேனலில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுன்னு பேர். வெயில் ரொம்ப ஹார்ஷான சன்லைட் இருக்கும்போது இந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சார அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் 2 மணிக்கு மேலே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டோடனே ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக இந்த 5 கிலோவாட் பேனல்லேருந்து 25 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரு 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு யூனிட்டோட விலை ஒரு நாளைக்கு 250 ரூபா ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்போ பாருங்கள், இந்த 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டதுனால ஒரு நாளைக்கு 250 ரூபா லாபம். 10 நாளைக்கு 2500 ரூபா. அப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியும். சர்வசாதாரணமாக 10,000 ரூபாலேருந்து 15,000 ரூபா நமக்கு மிச்சமாகும்.